அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைனில் புதுசாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் easyphone.com. இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போனாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்கே போனாலும் இந்த வெப்சைட்டுடைய ஆட் தான். இந்த வெப்சைட் அவ்வளோ பாப்புலராக இவ்வளோ இடங்களில் ஆட் கொடுக்கறதுனால இது ஜெனுவன் வெப்சைட்டாக, இந்த வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா? ஸோ இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலரான எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே ரொம்பவே மலிவான விலையில், அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 30,000-40,000 ஃபோன் கூட இங்கே ஃப்ளாட் ரேட் 4,999 ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ மலிவாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது பெரிய பெரிய பிராண்ட்ஸுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க விற்கிறாங்களே, இது ஜெனுவேனா இல்லை ஸ்கேமா? ஸோ இங்கே ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணவங்கலாம் வெறும் 4,000-5,000 மட்டும்தான் ஏமாறுறாங்களா, இல்லைனா கம்ப்ளீட் பேங்க் அக்கௌண்ட்டையும் இவங்க தூக்குறாங்களா? ஒருவேளை இங்கே நான் ஃபோன் வாங்கி பணம் ஏமாந்துட்டேன், அந்த பணத்தை எப்படி நான் திருப்பி வாங்குறது? ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தவிராமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். ஸோ easyphone.comனா என்ன, இங்கே என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஒரு ஆன்லைன் மொபைல் ஷாப்பிங் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே கிரிப்டான் அப்படிங்கிற ஒரு பிராண்டு கீழே எல்லா பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இங்கே போட்டு ரொம்பவே மலிவான விலைக்கு இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ கிரிப்டான் அப்படிங்கிற பிராண்டு கீழே சாம்சங்குடைய M30Sனா கிரிப்டான் M30S, அதே ரியல்மியுடைய X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரிப்டான் X2. இந்த மாதிரி தான் இவங்க பேரை மாற்றி இங்கே சேல் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு பிராண்டில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இமேஜ் இங்கே போட்டு இவங்க கீழே ப்ரைஸ் ஃப்ளாட் ரேட் 4,499 ரூபாய், இல்லைனா 4,999 ரூபா, 3,999 ரூபான்னு ஃப்ளாட் ரேட் போட்டு 20,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், 50,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்பவே மலிவான விலைக்கு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எல்லா ஜெனுவனான சைட்ஸில் கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஜெனுவனான சைட்ஸில் ஆட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே ஆட்ஸ் வந்தோடனே மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஜெனுவனாக இருக்கும்னு சொல்லி கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா இவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்பவே கம்மி விலையில் இருந்தோடனே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, சரி 3,000 தானே, 4,000 தானே, வாங்கி பார்க்கலாம், வந்தால் லாபம் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபோனும் வரலை, பணமும் போச்சு. ஸோ வெறும் பணம் மட்டும்தான் போச்சா, மற்ற விஷயங்கள் அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கா? அதுவும் கிடையாது. ஸோ easyphone.com இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எந்த சந்தேகமும் வராது. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட்டாக இருக்கட்டும், மெனு ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், டீல் ஆஃப் த டேன்னு நிறைய விஷயங்கள், மெனு டேப்ஸ் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இதோட சோர்ஸ் கோட் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே கிளியராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த வெப்சைட்டை பார்க்கும்போது ஒரு ஜெனுவன் வெப்சைட். ஆனால் இதை பார்த்த உடனே ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம், ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே ஃபோன் ரெடி ஆகும்போதே பேட்டன்ட்ஸ் ரெடி பண்ணிவிடுவாங்க, அந்த பேட்டன்ட்ஸை ஃபைலும் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் அந்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த பிராண்டுமே அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணக்கூடாது. இதுதான் பேட்டன்ட் ஃபைலிங். அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியுடைய X2 மாதிரியே இருக்குது, ரியல்மி XT, ஒப்போ K5, சாம்சங்குடைய M30S அதையே அப்படியே உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இமேஜஸ் எடுத்து வச்சுருக்காங்க. கிரிப்டான் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு ஃபேக் வெப்சைட். ஏன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மாதிரியும் ஒரு ரெப்ளிகா பண்ணி விற்கவே முடியாது. இது அகெயின்ஸ்ட் லா. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இது ஒரு ஃபேக் வெப்சைட்டுன்னு அங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில பேர் என்ன யோசிப்பாங்க, இது ரொம்பவே கம்மி விலையில் இருக்கும் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பின்கோட் நான் டைப் பண்ணி பார்த்தேன். பின்கோட் ஜஸ்ட்டு நான் 123456ன்னு அடித்தேன். இது வேலிட் அப்படின்னு சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் எந்த மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவுமே டெலிவரியே கிடையாது, ரெட் ஜோனில் இருக்கிறதுனால. பட் எல்லா பின்கோட்ஸுமே இது வேலிட் அப்படின்னு சொல்லுது, என்ன நம்பர் போட்டாலும் வேலிட்னு சொல்லுது. அடுத்ததாக நான் கார்ட்டில் ஆட் பண்ணி என்னுடைய டீட்டெயில்ஸ் சும்மா ரேண்டமாக என்னுடைய ஃபோன் நம்பர் 1234ன்னு கொடுத்தேன். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணலை, ஏன்னா ஃபோன் நம்பர் 10 நம்பர்ஸ் இல்லையா. ஸோ 1234567888
போட்டு நான் 0 வரைக்கும் போட்டேன், அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பரே கிடையாது. இமெயில் ஐடி, என்னுடைய பேர், அட்ரஸ் எல்லாமே வந்து ரேண்டமாக நான் டைப் பண்ணேன், எல்லாமே அக்செப்ட் பண்ணிடுச்சு. இதுலேயே தெரியும் இது ஒரு ஃபேக் வெப்சைட். ஒரு ஜெனுவின் வெப்சைட் வந்து இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் வந்து அக்செப்டே பண்ணாது. ஏன்னா பேசிக்காக நானே ஒரு வெப் டிசைனர், ரொம்ப நாளாக வெப் டிசைனிங் பண்ணியிருக்கேன். நாங்கள் ப்ரோக்ராம் எழுதும் போதே வந்து இந்த லாகின் டீட்டெயில்ஸ்க்கே நிறைய க்ளாஸஸ் வைப்போம். அதாவது இந்தியா அப்படின்னா +91 ஆரம்பிக்கணும். பின்கோட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பின்கோட்ஸையும் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி அதில் வந்து அவங்க டைப் பண்ணும்போதே நீங்கள் ராங் பின்கோட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் கோடிங் பண்ணி தான் எழுதும்போது இந்த மாதிரி ரேண்டமாக வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ இவ்வளோதான் easyphone.com உடைய அவுட்லுக் வந்து ரொம்பவே ஜெனுவன் வெப்சைட் மாதிரி இருந்தாலும், இவங்க வந்து ஜெனுவன் சைட்ஸில் ஆட்ஸ் கொடுத்தாலும் இந்த 2 விஷயம், அதாவது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு மாதிரி வந்து இன்னொரு பிராண்ட் வந்து விற்க முடியாது. அந்த விஷயமே இது ஃபேக்குன்னு உள்ளே போய் பார்த்த உடனே தெரியும். அடுத்ததாக வந்து லாகின் டீட்டெயில்ஸ், என்ன ரேண்டம் நம்பர் போட்டாலும் என்ன பின்கோட் போட்டாலும் ஒரு ப்ராப்பரான காமர்ஸ் வெப்சைட் வந்து அது அட்மிட்டே பண்ணாது, ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஸோ இந்த 2 விஷயத்தினால வந்து இது 100% ஃபேக் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ், பேடிஎம் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்குகிற ஃபோனே வந்து மலிவான விலை, திரும்பவும் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 3வது இடத்துலையும் இவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயமும் வந்து இது ஃபேக் வெப்சைட், இது ஒரு ஸ்கேம் வெப்சைட் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த வெப்சைட்டில் ஒரு வேளை நான் ஃபோன் வாங்கினா வந்து வெறும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் தான் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை அவங்க சொல்கிறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி அக்செப்ட் பண்ணாமல் வெறும் ஆன்லைன் பேமெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்டும் ரொம்பவே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேடிஎம்மாக இருக்கட்டும், உங்களுக்கு வேலெட்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லா வழியாகவும் பே பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் பே பண்ணி தான் வாங்கும்போது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வெப்சைட்டில் எவ்வளோ ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஹேக் பண்ணுற அளவுக்கு வந்து இது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். ஸோ வெறும் இந்த வெப்சைட்டில் வாங்கி வெறும் 4000 ரூபாய் 3000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்கிறது கிடையாது. உங்களுடைய பேங்க்கில் இருக்க மற்ற விஷயங்களும் வந்து ரொம்பவே ரிஸ்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட இந்த வெப்சைட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி 4000 5000 தானே போனால் பரவாயில்ல, வந்தால் லாபம் தானே அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஆன்லைனில் பணம் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் வராமல் அவங்கக்கிட்ட கால் பண்ணப்போ காலும் அட்டன் பண்ணுறாங்களாம். கால் அட்டன் பண்ணி வந்து நாங்கள் வந்து இப்போது ரொம்பவே க்ரைசிஸாக இருக்குது, அதனால் எங்களால் ஃபோன் அனுப்ப முடியல, ஸோ நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லைனா வேலெட் இல்லைனா யூபிஐ நம்பர் எல்லாமே கேட்குறாங்களாம். இன்னும் சொல்ல போனால் பின் நம்பர் வரைக்கும் கேட்குறாங்களாம். ஸோ தட் வந்து நிறைய பேர் வந்து சரி பணம் வந்தால் போதும், ஃபோன் தான் வரல, பணம் வந்தால் போதும்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பேங்க்கில் இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டையும் அவங்க ஹேக் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸில் வந்து நமக்கு பொருள் கிடைக்கிது அப்படின்னு ஒரு தெரியாத புது வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வந்து நீங்கள் லூஸ் பண்ண போகிறது வந்து வெறும் 2000 3000 மட்டும் கிடையாது, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வரைக்கும் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வழியும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ற மாதிரி தான். easyphone.com மட்டும் இல்லை, எந்த ஒரு புது வெப்சைட்லையும் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் காஸ்ட்லியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா பொருள் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுக்கலாம். ஜெனுவன் வெப்சைட்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்கள் கைக்கு பொருள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்கள் கையிலே வந்து மெஷின் கொண்டு வந்துடுவாங்க, ஸ்வைப்பிங் மிஷின். அங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிக்கலாம், கேஷாக கொடுக்க முடியலன்னா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் ஏதாவது ஃப்ராட் டிரான்சாக்ஷன் வந்ததுன்னா எதர் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம், இல்லைனா சைபர் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு NCH அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு டால் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்எஸும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எஸ்எம்எஸும் டால் ஃப்ரீ நம்பர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை அங்கே ஃபைல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுற கன்சியூமர் கிட்ட வந்து பேப்பர்ஸ் இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், வாரண்டி கார்டு, அக்ரிமெண்ட் காப்பின்னு இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரூஃப் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு புது வெப்சைட்டில் அப்படிங்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க, அதோட டிரான்சாக்ஷன் ஐடின்னு நிறைய ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை ஃபேக் வெப்சைட்ஸில் வந்து ஃபோன் வாங்கியோ இல்லை வேறு ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஏமாந்தாலோ இந்த மாதிரி சைபர் செல் இந்த மாதிரி டால் ஃப்ரீ நம்பரில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமா வந்து இந்த மாதிரி ஃப்ராட் வெப்சைட்ஸ் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ்னு நிறைய ஆட்ஸ் கொடுத்து வந்து ஜெனுவன் வெப்சைட் மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து
ஃப்ராட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலயமா பணம் திரும்ப வருதோ இல்லையோ இந்த மாதிரி ஃப்ராட் வெப்சைட்ஸ் இனிமேல் வராமல் நம்ம தடுக்கலாம். easyphone.com வந்து 100% ஒரு ஃபேக் ஸ்கேம் வெப்சைட் அப்படின்னு நிறைய ப்ரூஃபே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் வெப்சைட்டில் தயவு செஞ்சு பொருள் வாங்கி ஏமாறாதீங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே டைப் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.